வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினந்தோறும் நான் தரும் ஜோதிட அற்புதங்களை கேட்டு மகிழுங்கள், பயனடையுங்கள். லாங் வீடியோவை பார்க்கும் பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ஷார்ட்டில் கம்மியாகத்தான் பேச முடியும். இதை போன்ற லாங் வீடியோக்களில் அதிகமாக பேச முடியும். இதை புரிந்து கொண்டு லாங் வீடியோக்களை பார்த்து நீங்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எண்கணிதத்தில் 3ஆம் தேதி பிறந்தவர்கள் பற்றி பார்ப்போம். 3ஆம் தேதி பிறந்தவர்கள் என்றால் எல்லா மாதங்களிலும் 3, 12, 21, 30ஆம் தேதிகளில் பிறந்தவர்கள் 3 எண் வரிசையின் கீழ் வருகிறார்கள். இந்த 3ஆம் எண்ணை குரு கிரகம், வியாழ கிரகம் ஆதிக்கம் செலுத்துகிறது. அது ஃபைனான்ஸ் என்று சொல்லக்கூடிய பொருள், பணம் சம்பந்தப்பட்ட கிரகம் ஆதலால் 3ஆம் தேதி பிறந்தவர்கள், அதாவது 3 எண் வரிசையில் பிறந்தவர்கள், பிறந்த தேதி 3ஆகவோ 12ஆகவோ 21 அல்லது 30ஆம் தேதியாக இருப்பவர்கள், எந்த மாதமாக இருந்தால் இருப்பவர்கள் 3 எண் வரிசையில் வருகிறார்கள். இவர்கள் பணத்தின் மீது பற்று கொண்டவர்கள், பணம் சம்பாதிப்பதில் கெட்டிக்காரர்கள். இவர் தன் குடும்பத்தின் மீது அதிக பாசம் வைத்திருப்பார்கள். தன் சுற்றத்தாரை காப்பாற்றுவதற்கு குறியாக இருப்பார்கள். இவர் சில சமயம் கஞ்சர்கள் போல் இருப்பார்கள். சில சமயம் அதிகமாக செலவு செய்வார்கள். சொந்த நலனுக்காக ஏதாவது நன்மை கிடைக்கும் என்றால் செலவு செய்ய அஞ்ச மாட்டார்கள். இவர்கள் பணம் ஈட்டுவதில் கில்லாடிகள். இவர்கள் எதிலும் பிரத்யேகமாக ஒரு விசித்திரமான ஐடியா வைத்திருப்பார்கள். அதனால் இவர்களுக்கு அதிகமான நண்பர்கள் இருக்க மாட்டார்கள். இவர்கள் சிறு கம்மியான நண்பர்களை வைத்திருப்பார்கள். தன்னை எதிர்க்கும் நண்பர்களை இவர்களுக்கு பிடிக்காது. தன் சொல் பேச்சு கேட்பவர்களாக பார்த்து தான் நண்பர்களாக ஆக்குவார்கள். இவர் பெரும்பாலும் வாத்தியார்களாக இருப்பார்கள். டீச்சர்களாகவோ, உபதேசம் செய்பவர்களாகவோ, ஆடிட்டர்களாகவோ, வங்கியில் வேலை செய்பவர்களாகவோ இருப்பார்கள். சிலர் அரசாங்கத்தில் வேலை செய்வார்கள். இவர்கள் மிக அருமையான ஒரு அதிர்ஷ்டமான எண் என்றே கூறலாம். உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லோருக்கும் தெரியும், 12ஆம் தேதி பிறந்தவர். இந்த 12, 3, 21, 30ஆம் தேதியில் பிறந்தவர்கள் எல்லோருமே எப்படி பணக்காரர்களாகி விடுகிறார்கள். 30 வயதுக்கு பின் இவர்கள் பணக்காரனாகும் வாய்ப்பு மிக அதிகம். இவர்கள் கடும் உழைப்பினாலும் சொந்த திறமையினாலும் குட்டிக்காரன் அடித்து முன்னேறுவார்கள். யார் கையும் நம்பி இருக்க மாட்டார்கள். தன்னந்தனியாக போராடி வரக்கூடிய திறமை பெற்றவர்கள். தனக்கு பின்னாடி எல்லாரும் பெற வைப்பார்கள். யாரையும் ஃபாலோ பண்ண மாட்டார்கள். தானே தலைவர்களாக இருப்பார்கள். எந்த தொழிலும் முதல்வராக இருப்பார்கள். முதல்வர் கலைஞர் கருணாநிதி கூட இந்த 3 எண் வரிசையில் வந்தவர் தான். இந்த 3ஆம் தேதி 3 எண் வரிசையில் வந்தவர்கள் பெரும்பாலும் தலைவர்களாகவும் கெட்டிக்காரர்களாகவும் இருக்கிறார்கள். சரி, இப்போது இந்த 3 எண்ணில் பிறந்தவர்களுக்கு ஏது அதிர்ஷ்டம் தரும், என்ன நல்லது என்றால், இவர்களுக்கு உணவில் சத்தான உணவுகள் தான் பிடிக்கும். சத்தான உணவுகளை சாப்பிட சாப்பிட இவர்கள் உடல் பலம் கூடும். ஏற்கனவே உடல் பலம் மிக்கவர்கள் இவர்கள், மனோபலமும் மிக்கவர்கள். இவர் குருவின் ஆதிக்கம் பெற்றதால் இவர்களுக்கு குழந்தைகளினால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குழந்தைகள் இவர்களுக்கு உதவிகளாக இருக்கும். இவர் சொன்ன பேச்சை இவர் குழந்தைகள் கேட்பார்கள். இவர்கள் குழந்தைகள் இவர்களுக்கு சப்போர்ட்டாகவே இருப்பார்கள். இவர்களும் குழந்தைகளும் நல்லபடியாக முன்னேற்றுவார்கள். குழந்தைகள் மீது அதிக பாசம் கொண்டவர்கள். அதற்காக எதையும் தியாகம் செய்வார்கள். இவர்கள் 3ஆம் தேதி, 12ஆம் தேதி வேண்டாம், 3ஆம் தேதி, 21, 30ஆம் தேதிகளில் காரியங்களை தொடங்கினால் வெற்றி நிச்சயம். இவர்களுக்கு 9 எண்காரர்கள் 9ஆம் தேதி, 18ஆம் தேதி, 27ஆம் தேதி பிறந்தவர்கள். இந்த 3 தேதியில் பிறந்தவர்களும் இவர்களுக்கு நல்ல நன்மைகளை செய்வார்கள். இவர்களுக்கு உண்மையாக நடந்து கொள்வார்கள். இவர்களுக்கும் அவர்களை பிடிக்கும். அவர்களைப் போல இவர்களும் தைரியசாலி. எனவே இருவரும் ஒத்துப்போவார்கள். அப்படி கணவன் மனைவி அமையும் போது பெருத்த லாபம், பெருத்த யோகம் உண்டாகும். இவர்கள் வியாழக்கிழமையை தவிர
ஞாயிற்றுக்கிழமையிலும் வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் புதுவிதமான காரியங்களை துவங்கலாம். வியாழன் என்று பிறந்ததற்கு, இந்த குரு நம்பரில் பிறந்ததற்கு வியாழக்கிழமை தான் என்று கிடையாது. சனிக்கிழமை இவர்களுக்கு யோகம் தரும், ஞாயிற்றுக்கிழமை யோகம் தரும், வெள்ளிக்கிழமை யோகம் தரும். வெள்ளி, சனி, ஞாயிறு இவற்றில் எந்த கிழமையிலும் ஆரம்பிக்கலாம். திங்கட்கிழமையில் ஒரு காரியத்தை ஆரம்பித்தால் பெரும் வெற்றி கிடைக்கும். இவர்களுக்கு தகுந்த நம்பர் 9, 27. அதுக்கு அடுத்தபடியாக 5, 23. மிச்ச நண்பர்கள் பலன் தராது. 39 வயதுக்கு பிறகு அல்லது 30 வயதுக்கு பிறகு நிச்சயமாக முன்னேறுவார்கள். இவர்களுக்கு உண்டான கலர் பிங்க் நிறத்தை சொல்லலாம், எல்லோ என்று சொல்லக்கூடிய மஞ்சள் நிறத்தை சொல்லலாம். இவர்களுக்கு வேண்டிய கல் என்று சொன்னால் அது நிச்சயமாக ரூபி என்று சொல்லக்கூடிய மாணிக்கம் அல்லது முத்து, பொல். இந்த கல்லை இவர்கள் அணியலாம். 3ஆம் தேதி 3 வரிசையில் பிறந்தார்கள் என்பதற்காக இவர்கள் புஷ்பராகம் அணிய வேண்டும் என்பது அவசியமில்லை. இவர்களுக்கு அதிர்ஷ்டமான கல் என்று சொன்னால் அது முத்து என்ற பொருள்தான். இப்படியாக இவர்கள் இந்த அதிர்ஷ்ட கற்களை யூஸ் பண்ணலாம், அதிர்ஷ்ட தேதிகளை யூஸ் பண்ணலாம். அதிர்ஷ்ட நம்பர்கள், இவர்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர்கள் எது என்றால் 39, 68, 66, 33, 13, 27 மற்றும் 21. இவற்றையெல்லாம் உபயோகப்படுத்தி கார் எண்ணாகவோ, ஃபோன் நம்பரில் வர முடியுமோ, அல்லது பேங்க் எண்ணாகவோ, அல்லது வீட்டு எண்ணாகவோ, வாகனத்திலோ இந்த நம்பர்களை உபயோகப்படுத்தி முன்னேறலாம். இவற்றையெல்லாம் சோதனை செய்து பார்த்து கமெண்டில் பதிவு செய்யும். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லாங் வீடியோக்களை பார்க்கும். ஷார்ட் வீடியோவில் விளக்கமாக பேச முடியாத காரணத்தினால் லாங் வீடியோ பார்த்தால்தான் நீங்கள் கரெக்டான, உண்மையான, நன்மையான பலன்களை பெற முடியும். ஷார்ட் வீடியோவில் சொல்வதெல்லாம் போதாது. ஜோசியம் என்பதற்கும் இந்த நியூமராலஜிக்கும் 1 வருஷம் பேசினாலும் இருக்கும் விஷயம். அவ்வளோ விஷயம் கொண்டது இந்த எண்கணிதமும் அஸ்ட்ராலஜியும். எனவே லாங் வீடியோ பழக்கத்தை உண்டு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.